அன்பு தமிழ் சொந்தங்களே, ரோமாபுரி குளியல் என்று ஒரு முறை இருக்குது. அதை அடுத்த காணொளியில் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த காணொளி. குளிக்கிறதுக்கு ஒரு முறையா? குளிக்கிறதெல்லாம் பார்க்கணுமா? என்னங்கய்யா உங்களோட பெரிய அக்கப்போரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, நிச்சயமாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்கிறதோட லைக், கமெண்ட், ஷேர் செஞ்சு உதவுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். குளிக்கிறதுல பல வகை இருக்குது. நம்ம பொதுவாக சொல்கிறது காக்கா குளியல் அப்படின்னு சொல்லுவோம். அவசரத்துக்கு தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டு தொடச்சிட்டு கிளம்பி ஓடிடுவோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். நான் முதல் முறையாக ஒகேனக்கல் போன பொழுது தான் எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன். நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இன்னும் சீயக்கா குளியல் கேள்விப்பட்டு இருப்போம். நல்லா முங்கி குளிக்கிறது, ரொம்ப நேரம் தண்ணியில் நிற்கிறது, இப்படி பல வகை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ரொம்ப நேரம் தண்ணியில் முக்கி குளித்து அந்த விரலெல்லாம் அப்படியே உப்பி போய் நிற்கும் பாருங்களேன். அப்படியே அப்போ தான் அந்த உடம்புல உள்ள சூடெல்லாம் போயிருக்கும். அப்படியே விரலெல்லாம் முத்து முத்து அப்படியே உப்பி நிற்கும். அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படி குளிக்கிறதுல பல வகை இருக்குது. பல வகையை நீங்களுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்படித்தான் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை ரோமையர்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இப்படித்தான் குளிக்கணுங்கிறது பல நாடுகளில் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்க போகிறது ரோமையர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ரோமையர்களுடைய அந்த குளியல் முறை, ரோமன் பாத் அப்படிங்கிறது இயேசு பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாகி இருக்குது. அதன் பிறகு அவங்க எங்கெல்லாம் ஆட்சி செலுத்து அவங்களுடைய ஆட்சியை விரிவாக்குனாங்களோ அங்கே எல்லாமே அந்த ரோமன் பாத்தை அவங்க கட்டியிருக்கிறாங்க. ரோமன் பாத் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பெரிய நீச்சல் குளம் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அது நீச்சல் குளம் மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய மண்டபம், அதுக்குள்ளே நிறைய சின்ன சின்னதாக அறைகள் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி. சரியா? இப்போ ரோமன் பாத் பல நாடுகளில் கட்டினாங்கன்னு சொன்னேன்ல. இந்த படத்தை பாருங்களேன். இது ஏத்தன்ஸில் கட்டினது. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மண்ணோட மண்ணாக போகி தொல்பொருள் ஆராய்ச்சியில் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை பாருங்களேன். நான் போன காணொலியில் சொன்னது தான். துருக்கி நாட்டில் இருக்க எஃபேசுஸில் அவங்க கட்டின ரோமன் பாத். அந்த நகரம் முழுக்க நிலநடுக்கத்தில் அழிஞ்ச போது இதுவும் அழிஞ்சு போயிருச்சு. இந்த வீடியோவை பாருங்களேன். துருக்கி நாட்டோட தலைநகர் ஆங்காராவில் ஒரு ரோமன் பாத் இருந்திருக்குது. அதுவும் எல்லாம் மண்ணோட மண்ணாக போகி இப்போ திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திறந்தவெளி அருங்காட்சியகம், ஓப்பன் மியூசியம் அப்படின்னு இதை வச்சிருக்கிறாங்க. போனோம்னா மேலாப்பில் பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த ரோமன் பாத் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு கற்பனையை நேருக்கு நேராக பார்க்குறது மாதிரியே புதுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா, இங்கிலாந்தில் லண்டன்ல இருந்து ஒரு 2.5 மணி நேரம் நம்ம வாகனத்தில் போகிற தூரத்தில் பாத் சிட்டி நகரத்தோட பேரை பாருங்களேன். நகரத்தோட பேரே குளியல் நகரம், பாத் சிட்டி அப்படின்னு இருக்குது. அங்கே தான் ரோமன் பாத் இருக்குது. நகரத்தோட பேரே ரோமன் பாத் அப்படின்னா அந்த நகரம் உருவானதே அந்த பாத்ல இருந்து தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு பழங்கால கதை ஒன்று இருக்குது. அந்த இடம் ரொம்ப காடாக கிடந்த பொழுது அந்த பகுதியில் இருந்த ஒரு அரசர், அவர் தன்னுடைய மகனுக்கு தொழுநோய் வந்ததுனால அந்த இளவரசரை அரண்மனை விட்டு அனுப்பிடுறாரு. அரண்மனை விட்டு வெளியேறிய அந்த இளவரசர் எங்கே போகிறோன்னு தெரியாமல் காடு மலையெல்லாம் அலைகிறாப்புல. சாப்பாடுக்கு வழி வேணும்ல. அப்போ அந்த காட்டுக்குள்ளே பன்னிகள் நிறையா இருந்திருக்கு. அந்த பன்றிகளை கூப்பிட்டு பன்றி மேய்க்க ஆரம்பிச்சிருக்கிறார். நிறையா நாள் பன்றி மேய்ச்சிக்கிட்டே வரும் பொழுது ஒரு நாள் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்திருக்கிறார். ஒரு பன்றி தடுமாறி ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துருச்சு. அது விழுந்த இடத்துல பார்த்தா அப்படியே நீர் ஆவி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அனலாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசர் இறங்கி போகிறார். அந்த இடத்துல முழுக்க சதுப்பு நிலம், அப்படியே சொதன்னு இருக்க இடம். அது நடுவில் அந்த நீராவி நீர் கொப்பிடிச்சு அப்படியே வெந்நீர் ஊற்று வந்துகிட்டு இருக்குது. உள்ளே விழுந்த அந்த பன்றி வெளியில் வருது. அந்த பன்றி மேலே இருந்த சொறி சொரங்கு எல்லாமே மறைஞ்சிருச்சு. உடனே யோசிக்கிறாரு, ஒருவேளை அந்த தண்ணிக்கு குணம் கொடுக்கிற மகிமை இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தண்ணியில் இறங்கினதாகவும் தண்ணியில் குளிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது அவர்கிட்ட இருந்த உடம்புல இந்த தொழுநோயெல்லாம் மறைஞ்சிட்டதாகவும் அந்த கதை சொல்லுது. ஆனால் அந்த கதையை உண்மையில் நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா அந்த தண்ணீரோட கொதி நிலை 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவே. இப்போ நீங்கள் போனாலும் அந்த வெந்நீர் ஊற்று ஏறக்குறைய 50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தண்ணி கொதிக்குது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 3000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கொதி நிலையில் இருந்திருக்கும். சரி, விட்டுருங்க. புராணங்கள் நமக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுதுன்னு எடுத்துக்கொள்வோமே.
காலப்போக்கில் அங்கே குடியேறிய மக்கள் சுலிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்துக்கு கோவில் கட்டி அவள் குணமளிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் ஆண்டுகள் ஆகிறது. இயேசு பிறக்கிறதுக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ரோமியர்கள் அந்த இடத்த கைப்பற்றுறாங்க. அவங்க தன்னுடைய இராணுவ பலம் எல்லாத்தையும் வச்சு அந்த நகரத்தை பாதுகாக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த தண்ணீரை என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க. நல்ல கொதி நிலையில் பொங்கி வர்ற அந்த தண்ணிக்கு பக்கத்திலேயே நாம ஏன் நம்முடைய ரோமன் பாத்தை கட்டக்கூடாது? பல்வேறு நாடுகளில் கட்டினவங்க அந்த இடத்துலையும் ரோமன் பாத்தை கட்ட முடிவு பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா, தண்ணி பயங்கர கொதி நிலையில் பொங்கி ஊற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், தண்ணி அப்படி பொங்கி ஊற்றுமா அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஆர்டிஷியன் ஊற்றுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கள் ஊரில் இருந்தது, என்னோட சொந்த ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊரில் நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஆர்டிஷியன் ஊற்றுன்னு சொல்கிறது உண்டு. அப்படியே நாள் முழுக்க, வாரம் முழுக்க, வருஷம் முழுக்க பொங்கி பொங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே வெதுவெதுன்னு இருக்கும். குளிர்காலத்துலலாம் காலையில் வெள்ளனை போய் அங்கே தான் குளிக்கிறது. குளிச்சுட்டு வெளியில் வரவே மனசு வராது, அப்படி இருக்கும். அப்போ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆர்டிஷியன் ஊற்றுன்னு இந்த காலத்தில் பார்த்து நம்மனா ஒரு 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அது எவ்வளவு பொங்கி ஊற்றி இருக்கும். அப்போ அவ்வளவு கொதிநிலையில் அந்த தண்ணி இருக்குது. அடுத்து ஏற்கனவே சொன்னேன், அந்த இடம் அதிகமாக சதுப்பு நிலம், சொதன்னு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த இடத்துல எப்படி ஒரு ரோமன் பாத் குளிக்கிற ஒரு பெரிய வளாகத்தை கட்டுறது எப்படி? உண்மையிலே ரோமையர்களை பாராட்டணும். அந்த மண் அந்த சதுப்பு நிலத்தை எப்படியோ சரி பண்ணி 2 மீட்டர் உயரத்துக்கு கட்டிடங்கள் கட்டி அந்த கொதி நீர் உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு வெளிப்பக்கத்தில் தங்களுக்கான ரோமன் பாத் அப்படிங்கிறத அவங்க கட்டுறாங்க. இங்கே உள்ளே இருந்து தண்ணியை வெளியில் கொண்டு போகிறதுக்காக வசதியை வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய கொதிநிலையில் இருக்க தண்ணியை கொண்டு போகிறதுக்கு அவங்க இப்போ என்ன பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய அந்த பொறியியல் நுட்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம நினைச்சாலே வியப்பாக இருக்குது. சரி, இப்போ அந்த ரோமன் பாத் இருக்குதானே, அந்த ரோமன் பாத் அப்படிங்கிறது யாரெல்லாம் குளிக்கலாம்? எல்லாரும் குளிக்கலாம், எல்லாரும் குளிக்கலாம். அங்கே ஆளுநர்கள் போயிருக்காங்க, அரசர்கள் போயிருக்கிறாங்க, சாதாரண மக்கள் போயிருக்கிறாங்க. அது குளிச்சுட்டு வர்றது மாதிரி இல்லை. நிறைய அறைகள் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால் அங்கே வியாபாரிகள் போயிருக்கிறாங்க, அங்கே போய் இருந்து வணிகம் சம்பந்தமாக அங்கே பேசி இருக்கிறாங்க, அல்லது அரசியல் சார்ந்து அங்கே பேசுகிற கூட்டங்கள் அதுக்குள்ளே நடந்திருக்குது, அல்லது தத்துவ உரையாடல்கள், ஃபிலாசபர்ஸ் அவங்க போய் கலந்துரையாடல் அங்கே நடந்திருக்குது. அப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் போனால் என்ன ஆகும்? கூடவே அவங்களுடைய பணியாளர்களும் போவாங்க, அல்லது அடிமைகளாக இருந்தவங்க அவங்களும் கூட போவாங்க. அவங்களுக்கு நகை வெட்டி விடுறதுக்கு, அக்கிள்களில் முடிய பிடுங்கிறதுக்கு, அல்லது மசாஜ் செஞ்சு விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கிறாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற வரலாறுலாம் நான் வாசித்தது. இப்போ அந்த ரோமன் பாத்துக்கு நான் போனேன். அந்த ரோமன் பாத்துக்கு அப்படியே போய் உள்ளே போகும் பொழுது அங்கே உள்ளே இருக்கிற தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு குறிப்புகள் இருக்கும் தானே. அப்படி ஒவ்வொரு மொழியிலும் இருந்தது. இத்தாலியில் இருந்தது, ஆங்கிலத்தில் இருந்தது, கிரேக்க மொழியில் இருந்தது, ஆகா தமிழ் மொழியிலையும் ஒன்று இருந்தது. அங்கே தமிழ் மொழியிலையும் அந்த மொழிபெயர்த்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு தான் நான் கீழே இறங்கினேன். இங்கே பாருங்களேன், இந்த பெரிய குளம் இருக்குதா, இதுதான் அந்த ரோமன் பாத்தோட மையத்தில் இருந்த ஒரு பெரிய குளம். 1.5 மீட்டர் ஆழத்தில் இது இருந்திருக்குது. அந்த சுடுதண்ணி அதில் வர்றது ஆறி போயிடாமல் இருக்கிறதுக்காக காரிய தகடுகளை அதில் பதிச்சிருக்கிறாங்க. அந்த தகடுகள் இன்னமும் அது இருக்குது. இந்த குளம் செவ்வக வடிவத்தில் இருக்குது. இந்த குளத்தை சுற்றி ஒரு வராண்டா மாதிரியே இருக்குது. அதில் போனோம் அப்படின்னா பெரிய தலைவர்கள் அல்லது மக்கள் உட்கார்ந்து ஓய்வெடுக்கிற மாதிரி சிலைகள்லாம் இருக்குது. அந்த சிலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இப்போ அவங்க புதுப்பிச்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு அறையாக நான் பார்க்க போனேன். நான் அப்படி ஒவ்வொரு அறையாக பார்க்க பொழுது தான் நமக்கு தெரியும் அவங்க குளிக்கிறதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து என்ன படிநிலையை வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒரு அறை உண்டு. அந்த அறையில் போன உடனே அவங்க ஆடையை களைஞ்சிட்டு ஒரு மெல்லிய ஆடை கொடுப்பாங்க. அது போட்டது மாதிரி இருக்கும், போடாத மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மெல்லிய ஆடை. அந்த அறை முதல் அறை, அதுதான் முதல் படிநிலை. இப்போ அந்த அறையில் நம்ம போறேன்னா நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல பேர் வருவாங்க. பல பேர் போகிற அளவுக்கு அதோட அணில அகலங்கள் இருக்கும். முதல் இது முடிச்சாச்சா, அங்கேருந்து அடுத்த அறைக்கு போகணும். 2வது அறை கொஞ்சம் வெதுவெதுப்பான அறை. இப்போ கரண்ட் இல்லை, நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், அப்படியே புழுக்கமாக இருக்கும் பொழுது உடம்பெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்களேன், அப்படியே மாதிரி கசகசன்னு இருக்குன்னு தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிரும். இந்த வெதுவெதுப்பான அறைக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே உட்காந்துருக்கணும். அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே இளங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொரிஞ்சிங்கன்னா அழுக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த அறை உங்களை கதகதப்பாக வச்சுருக்கும். அங்கே இருந்துட்டு 3வது அறைக்கு போகணும். அந்த 3வது அறைக்கு போனோம்னா
அதுவும் வெது வெதுப்பு தான், ஆனால் சூடு அதிகமாக இருக்கும். அப்படியே பிச்சு பிடுங்கிற மாதிரி இருக்கும். ஒரு நெருப்புக்கு பக்கத்தில் போய் நின்றா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக இந்த 3ஐயும் கடந்ததுக்கு பிறகு விரும்புகிறவங்க 4வது அறைக்கு போகலாம். இல்லைன்னா அப்படியே வெளியில் வந்து உட்கார்ந்து எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணுறதுக்கும் அங்கே தனியான அறைகளுக்கு இருந்திருக்கிறது. ஆக ஆடைகளை கலட்டுறது முதல்ல, ஒரு லேசாக வெதுவெதுப்பாக 2வது, கொஞ்சம் அதிகமான வெதுவெதுப்பு அந்த சூடான அறை 3வது. அதை முடித்த உடனே மசாஜ் பண்ண போகிறது, எண்ணெய் தேய்க்கிறது, கால் பிடிச்சி கை பிடிச்சி விடுறது எல்லாமே. இது 3ஐயும் முடிச்சாச்சுன்னா அடுத்து 4வது. அங்கே போனால் தண்ணி இருக்கும். நீங்கள் உள்ளே குளிக்கலாம். உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். தண்ணி வெதுவெதுப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் முங்கி குளிக்க முடியாது. அப்படியே உட்கார்ந்து ஏற்கனவே உடம்புல இருக்க அந்த களைப்பு, கசடு, மசாஜ் பண்ணது, அந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்ந்து அந்த கதகதப்பான தண்ணீரை நீ உட்கார்ந்து இருக்கணும். அடுத்தது 5வது. இங்கேயும் அந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் முங்கி குளிக்கிற அளவுக்கு ஆழமாக இருக்கும். நீங்கள் முங்கி குளிக்கலாம். அடுத்தது கடைசி, அது நீளமான குளமாக இருக்கும், ஆழமாக இருக்கும். நீங்கள் நீச்சல் அடித்து குளிக்கலாம். இங்கே தண்ணி குளிர்ந்த நீராக இருக்கும், இங்கே வெதுவெதுப்பு இருக்காது. அப்போ கடைசியாக குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வெளியில் வரணும். சரி, இப்போ வெதுவெதுப்பாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த வெதுவெதுப்பாக்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? வீட்டோட தளம் இருக்குல்ல, தளத்துக்கு கீழே கற்களை உயரமாக வச்சிருக்கிறாங்க. அந்த கற்களுக்கு மேலே தளம் நிற்கிறது போல் அப்படி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாக்கி போட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய கற்கள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அது மேலே தான் தளம். அதுக்கு பக்கத்து அறையில் நெருப்பு மூட்டுறாங்க. அங்கே நெருப்பு மூட்ட அந்த வெப்பம் இந்த கற்களுக்கு இடையில வந்து அந்த தரையை சூடாக்கி அறைக்குள்ள வெப்பத்தை கொண்டு வருது. இதுதான் அந்த ரோமானியர்களுடைய குளியல் முறை. இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தெல்லாம் முடியாது. இந்த குளியல் முறை 1 மணி நேரத்திலேருந்து 2 மணி நேரம் வரை ஆகும். ஒவ்வொரு அறையிலும் 1/4 மணி நேரத்திலேருந்து அரை மணி நேரம் அவங்க செலவழிப்பாங்க. முடிச்சு வெளியில் வரும்பொழுது ஒரு புது உலகத்துக்கு வர்றது மாதிரி அவ்வளவு களைப்பெல்லாம் போய் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. சரி, அது அந்த காலம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ நீங்களே குளிச்சு அப்படியே அனுபவிச்சது மாதிரி சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், நான் குளிச்சிருக்கிறேன். நான் குளித்தது ரோமன் பாத் அல்ல, டர்க்கிஷ் பாத். டர்க்கிஷ் பாத் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. எப்படி ரோமன் பாத்தோ அதே போல் டர்க்கிஷ் பாத் அப்படின்னா, நீங்கள் துருக்கி போனீங்க அப்படின்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா டர்க்கிஷ் பாத் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் போங்க. நீங்கள் அந்த டர்க்கிஷ் பாத்தும் ஏறக்குறைய இந்த ரோமன் பாத் போல தான் ஒவ்வொரு படிநிலையாக இருக்கும். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு நம்முடைய நேரத்துக்கு ஏற்றாறு போல, நம்ம கையில் இருக்கிற காசுக்கு ஏற்றாறு போல நாம் அங்கே போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க, குளிங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த ஒரு காணொளியில் மீண்டும் வரலாற்று பாதையிலேயே பயணிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து பாய் பாய்.